ஈவினிங் விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதயன் ஏகாங்கியிலேருந்து டிப்பனி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 3rd ஒன் பார்க்க போகிறோம். தத்தாஹத் அப்படின்னா இவர் புத்தர் மாதிரி. இவர் ஒரு பாதிரியார், அதாவது மத பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத போதனைகள் கொடுப்பாங்க. இவங்க போதனைகளை கேட்ட மக்கள் அதை அட்வைஸாக எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தத்தாஹத் யார் அப்படின்னா, உதயன் ஏகாங்கியில் இவர் ஒரு சாமியார் கேரக்டர் மாதிரி வச்சுக்கலாம். डॉक्टर रामकुमार वर्मा जी लिखित उदयन नामक नाटक के पात्रों में भगवान तथागत का पात्र मुख्य पात्र है. ஸோ இவர் இது ஹீரோ ஹீரோயின் இல்லைனாலும் இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். वे अहिंसा के पूजारी और श्यामा के स्वरूप आते हैं. ஸோ இந்த கதையில் இவர் அஹிம்சையோட பூசாரினா இப்போ கண்டக்டர் மாதிரி. இப்போ பஸ்ஸுக்கு எப்படி கண்டக்டரோ அந்த மாதிரி அஹிம்சை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இவர் கண்டக்டராகவும் வராரு. ஷியாமானா மன்னிப்பு தர ரூபமாக வராரு. பகவான் கௌதம் புத்தர் தர்மோகே பிரவர்த்தக் மானே சாத்தி है. ஸோ கௌதம புத்தர் பௌத்த மதத்தை நிறுவியிருக்காரு. உண்மை அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அஹிம்சா और சத்திய கா பல் है. ஸோ அஹிம்சை அந்த மனிதனுக்கும் உடலளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் செய்கிற ஒரு போராட்டம் தான் ஹிம்சா. ஸோ சத்தியம், அஹிம்சையும் சத்தியத்தையும் இந்த பௌத்த மதம் நமக்கு ஆதரிக்குது. அஸ்ஹனிய மிட்டா அப்படின்னா தாங்க முடியாத அப்படின்னு அர்த்தம். கோபி பிட்டா தேனே வாலே சக்தி உன்கே வாணி மேக. வாணினா வார்த்தை. ஸோ இப்போ நான் இப்போ பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிற வார்த்தைகளாக பேசுகிறதுல இந்த தத்தாஹத் வல்லவர். இசிகாரன் சமாவதி கஹத்தே ஹை. சமாவதி யார்? ஒன் ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் உதயன். உதயனுடைய 2வது மனைவியோட பேர் கஹத்தி ஹேக்கி சிந்தி பார்னா இன்னொரு முறை. மே தத்தாஹத்துக்கு உபதேஷ் ஜூன்தி ஹூ. நான் இன்னொரு முறை தத்தாஹத்தோடைய உபதேசத்தை கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அத்னி கி பார்ஃபி சுன்கே இச்சா ஹூத்தி ஹை. இன்னொரு வாட்டி கேட்கணுன்ற ஒரு இச்சைனா ஆசை வருது. அவரோட பேச்சு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு பேசியிருப்பாங்க. இத்தனை இச்சா குணக்கே ரகனே பர்பி. இவ்வளோ மற்றவங்களால பாராட்டக்கூடியது. இங்கேயே ரொம்ப பில்டப் பண்ணிட்டாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில். அவர் அகிம்சையை ஃபாலோ பண்ணுறவர். அவர் பேச்சிலேயே மற்றவங்கள மாற்றிடுவார், மன்னிப்போட ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்க ஒரு பர்சனை அரசர் உதயனுக்கு பிடிக்கவே இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இத்தனை குர் ரக்கினே பர் பி சாம்ராட் உதயன் கி நாச்சரோனா ஐஸில் ஆச்சே சாது நகி லகத்தே. ஸோ உதயனோட பார்வையில் இவர் நல்லவராக தெரியல. ஏன்? உதயனுக்கு ஒரு தாட் இருக்குது. என்னன்னா, உதயன் கா விசார் ஹை. அவருடைய தாட்ஸ் என்னென்னு, தத்தாஹத்னே அப்பனி பத்னி அவர் புத்திரக்கோ சோட்கர் தியா. தன்னுடைய இவர் துறவரம் தான் வந்திருக்காரு இல்லையா தத்தாஹத். துறவரம் வரும்போது யாருமே ஃபேமிலியோடு இருக்க மாட்டாங்க. மனைவி மகனை விட்டுட்டு தான் துறவரம் வந்திருப்பார். ஸோ ஒரு மனைவி மகனை விட்டுட்டு வரவர் ஒரு நல்லவராக இருக்க மாட்டாருன்றது தான் நம்ம உதயனோட தாட்ஸாக இருக்குது. வே துனியா வாலோம் கி. துனியானா உலகம், உலகவாசிகள் உதேஷ் தேத் சக்தி. இவங்களால எப்படி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல முடியும்? அவங்களே பர்சனல் லைஃப்பில் ஒரு நல்லவங்களா இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதனால் இன்னொரு கோபமும் ஏன் வருது அப்படின்னா, ஒரு போருக்கு கிளம்புவார் உதயன். ஸோ எல்லா சேனைகளையும் திரட்டணும்னு பார்க்கும்போது எல்லா சேனைகளும் போய் தத்தாகத்தோடைய அறிவுரையை கேட்க போயிடுவாங்க. இதனால் கோபம் அடைந்த உதயன் என்ன பண்ணுறாரு, தத்தாகத்தை வில் எய்தி கொன்றணும்னு நிச்சயம் பண்ணுறாரு. உதயன் तथागत मार टालना के लिए तथागत बाण चलाना है मगर बाण मंजुकोशा पर लग जाता. அவரை கொல்றதுக்காக பானத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு போவார். எய்தும் போதும் மஞ்சுகோஷா மாலை அனுபவிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மேலே தவறுதலாக பட்டுருது. தத்தாகத்துக்கோ யக்பாத் ஹூப் மாலும் தீ. அதாவது அவர் வில்லு எய்தும் போது அவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம மேலே ஒருத்தர் வில்லு எழுதியிருக்காங்க. மாலும்னா தெரியும். பான் உன்கே பர் சலாயா கயாத்த.
தான் மேலே தான் இந்த வில்லு வந்து எய்த வந்துச்சு. ஸோ எக்பி உன்கி சித்திரக்காய் ஏக ஐசா குண், இந்த ஒரு குணமே போதுமா அவர் ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதன் மூலமாக இந்த பாயிண்ட்டை அவங்க கொடுக்கவே இல்லை. நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டிப்பனியில் படித்தது. ஸோ உதயன் அந்த மஞ்சு கோஷாவுடைய பிரேதத்தை தூக்கிட்டு போய் அகிம்சையோட மகிமையை பற்றி சொல்லுவாங்க. அதிலிருந்து அகிம்சையோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்ட உதயன் அகிம்சை வழியில் நடந்தான் அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸ் அதை கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். இதை டோட்டலி அப் டு யூ. நீங்கள் ஜென்ரலாக கதையை இங்கே டிப் பண்ணியாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.